நோட்டிபிகேஷன் நம்பர் 40/2025 சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் இஷ்யூ பண்ண ஒரு நோட்டிபிகேஷனை நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். பொதுவா ஐடிஆர் 1-4 வந்து நார்மலா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருப்போம். இப்ப புதுசா என்ன ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிவை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபினான்ஷியல் இயர் 2024-25 அசஸ்மெண்ட் இயர் 25-26 அந்த வருஷத்துக்கான அப்டேஷனை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இதுக்கான ரிட்டர்ன் ஃபைலிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 31/7/2025 நம்ம இண்டிவிஜுவலுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அப் டு ₹50 lakh ஏர்ன் பண்ற, அதாவது டோட்டல் இன்கம் ஏர்ன் பண்ற அவங்களுக்கு இந்த பாயிண்ட் ஐடிஆர் 1 அப்ளிகபிள் ஆகும். இதுல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 1 and 2A ஆஃப் தி இன்கம் டாக்ஸ் ஆக்ட், அதுல லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட இன்கத்தை அப் டு ₹1,25,000 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அப்டேஷனை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஐடிஆர் 1ல கேபிட்டல் கெயினோட இன்கத்தை நம்ம ஆட் பண்ணாம அதர் ரிட்டர்ன் ஃபைலிங்ல நம்ம காமிச்சு ஃபைல் பண்ணுவோம். அதுல கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கும், நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும், நிறைய லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் இந்த ஐடிஆர் 1ல நம்ம ஃபைல் பண்ணும்போது அவாய்ட் ஆகும். டைம் வந்து நமக்கு கன்சம்ஷன் ஆகும். இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அந்த வருஷத்துக்கான அந்த இன்கத்தை எடுத்து எக்ஸம்ட் இன்கமா வரும் 1.25 lakhs, அது வரைக்கும் நம்ம காமிக்கலாம். இப்போ சப்போஸ் லாஸ் இருந்ததுன்னா நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு இதுல அப்ளிகபிள் ஆகுது. இதோட டோட்டல் லிஸ்ட் ஆஃப் இன்கம் ஐடிஆர் 1ல நம்ம என்னெல்லாம் காமிப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த சேலரி இன்கம், டாக்ஸபிள் சேலரி இன்கம் வருது இல்லைங்களா, அந்த ஒரு இன்கம். அதுக்கப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸபிள் இன்கம், அதர் சோர்சஸ் டாக்ஸபிள் இன்கம், பிளஸ் இந்த வருஷத்துல இருந்து அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப் டு ₹1,25,000 வரைக்கும் நம்ம அந்த இன்கத்தை ஆட் பண்ணி காமிச்சுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஷேர்ஸ் பண்றவங்களோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் பண்றவங்களோ அவங்களுக்கு ஒரு கெயின் லாங் டேர்ம் போர்ஷன்ல கிடைச்சது அப்படின்னா, எக்ஸாம்பிள் அவர் ₹25,000 பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் ₹1 lakh அவருக்கு சேல்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த 75,000 இன்கமா வருது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இன்கமா வருது. அதை வந்து நம்ம காமிச்சுக்கலாம். அது எக்ஸன் போர்ஷன்ல போகும். மீதி இருக்கிற இன்கத்துக்கு என்ன டாக்ஸ் இருக்கும் அது கால்குலேட் ஆகும். இதுதான் ப்ரொசீஜர். இதுல இதெல்லாம் அப்ளிகபிலிட்டி போர்ஷன்ல வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்கம், அக்ரி இன்கம் அப் டு ₹5,000 ஆட் பண்ற ஒரு போர்ஷனும் நம்ம பார்த்துருக்கோம். அது கண்டினியூ ஆகும். இதுல நாட் அப்ளிகபிள் யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, கம்பெனி டைரக்டர், ஃபாரின் இன்கம் ஏர்னிங் பர்சன், இஎஸ்ஓபி, அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், கேஷ் வித்ட்ராயல் அண்டர் செக்ஷன் 194N ஆஃப் தி இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961ல வர்றவங்க இதுல கவர் ஆக மாட்டாங்க. அதனால இந்த அப்டேஷன் வந்து நமக்கு பயங்கரமான ஒரு அப்டேஷன் தான், நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேஷன் தான். டைம் கன்சம்ஷன் கிடைக்கும், நம்ம கொஞ்சம் ஈஸியா ஒர்க் பண்ணலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நான் நம்புறேன். மற்றும் ஒரு காணொலியில நாம் சந்திப்போம் வேற ஒரு அப்டேஷன்ல. தேங்க்யூ.